அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். ஈரோட்டில் கடந்த 5ஆம் தேதி சூரம்பட்டி அருகே அங்கன்வாடிக்கு சென்ற 5 வயது சிறுவன் ஓடையில் தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியில் அங்கன்வாடிக்கு சென்ற 5 வயது சிறுவன் ஓடையில் தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் அது தொடர்பாக அங்கன்வாடி பணியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். அங்கன்வாடி மேற்பார்வையாளர் மல்லிகா என்பவருக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்கன்வாடிக்கு சென்ற 5 வயது சிறுவன் ஓடையில் தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அங்கன்வாடி பணியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஈரோட்டில் கடந்த 5ஆம் தேதி சூரம்பட்டி அருகே அங்கன்வாடிக்கு சென்ற 5 வயது சிறுவன் ஓடையில் தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் அது தொடர்பாக அங்கன்வாடி பணியாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அங்கன்வாடி பணியாளர் லாவண்யா என்பவரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரஞ்சித். ரஞ்சித், வணக்கம். மேலும் விவரம். ஈரோடு சூரம்பட்டி அடுத்த சாந்தன்கருக்கு பகுதியைச் சேர்ந்தவர் சக்கரவர்த்தி சந்திரகுமாரி தம்பதி. இவருடைய 6 வயதான மகன் சஞ்சய் என்பவர் அங்கன்வாடி மையத்தில் பயிலும் தன்னுடைய தங்கைகளை பார்க்க இந்த 6 வயதான சிறுவன் சென்றிருக்கிறார். இந்த அருகாமையில் இருக்க அங்கன்வாடி மையத்தினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஓடையின் அருகே இந்த சிறுவன் உடல் உபாதைகளை கழிக்க சென்றதாக தெரிகிறது. நொடிப்பொழுதில் அந்த சிறுவன் ஓடையில் விழுந்து மாயமான நிலையில் 5 மணி நேர தீயணைப்பு துறையினரின் போராட்டத்திற்கு பின்னர் மீட்கப்பட்டு முதலுதவி சிகிச்சைக்கு பின்னர் அந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். சிறுவன் ஓடையில் விழுந்து உயிரிழந்த விவகாரம் அந்த பகுதி முழுவதுமே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்திய நிலையில தற்போது அங்கன்வாடி மையத்தின் ஊழியர் லாவண்யா என்பவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பெரும்பள்ளம் ஓடையில் தவறி விழுந்து தண்ணீரில் மூழ்கி இந்த சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தில் மாவட்ட திட்ட அலுவலர் பூங்கோதை நடத்திய விசாரணையில் ஊழியர் லாவண்யா நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அந்த அங்கன்வாடி மையத்தின் மேற்பார்வையாளராக இருக்கக்கூடிய மல்லிகா என்பவருக்கும் நோட்டீஸ் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித்.